வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரீசெண்டா லான்ச் இருக்கிற Samsung Galaxy S23 FE தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த மாடலுக்கு அவ்வளோ ஃபேன்ஸுங்க. இதோட பேரே பார்த்தீங்கன்னா S23 FE. FEனாலே ஃபேன் எடிஷன் தான். அப்போ இருக்காதா? ஸோ இந்த ஃபோன் எப்படி இருக்கு, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்கு, கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே மக்களே, நம்ம கிட்ட வந்து Samsung Galaxy S23 FE இருக்கு. S23க்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதை விட ஜாஸ்தியா S23 FEக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இது எப்போ லான்ச் ஆகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு வாங்குற அளவுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா இந்த FE அப்படிங்கிறது வந்து ஃபேன் எடிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. S23 சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அதுலேயே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பட் பார்க்கறதுக்கு S23 மாதிரி இருக்கிற இந்த ஃபேன் எடிஷனை வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் அன்பாக்ஸ் Samsung Galaxy S23 FE. ஐபோனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங்லேயும் வந்து இப்படி கையிலே பீல் பண்ற மாதிரி பாக்ஸஸ் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்கா இருக்கு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து சிம் எஜெக்டர், அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு, டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே சி டைப் இருக்கு. சார்ஜர் வரதில்லை, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இதை சைடில் வச்சிடலாம். அண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்கு. இதுதான் S23 FE. S23 விட S23 FE பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டடியாக கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு ஹார்ட்வேரில். அண்ட் ஃபோனை வந்து நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா இது S23 S23 FE அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் கலர்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சி டைப் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு எந்த விதமான பட்டனுமே கிடையாது. ஃபோனுடைய சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ஒரு அலாய் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க அண்ட் செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சிம் ட்ரே எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து சிம் ட்ரே. சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் 1 சிம் 2 நீங்கள் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட முடியாது. இப்போ வந்து நம்ம Samsung S23 FE எடிஷனை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். எங்கிட்ட வந்து S23 இருக்கு. இது பார்த்தீங்கன்னா S23 FE. நீங்களே சொல்லுங்க எந்த ஃபோன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து S23 விட S23 FE கொஞ்சம் பெருசாக இருக்கு. அதே நேரத்தில் வெயிட் வைஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கு. ஸோ S23 விட S23 FE வந்து ரிச்சாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். டிஸ்பிளே வந்து சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைனமிக் AMOLED 2x 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 6.4 இன்ச்சு. நம்ம S23 பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் வரும், இது வந்து 6.4 இன்ச். ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப் டு 1.5 மீட்டர் 30 நிமிஷத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு IP ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் இருக்குது. அண்ட் ஹார்ட்வேர் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். சைடில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஓவரால் உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ஸ்பெக்குங்க. ஓகே, ஹார்ட்வேர் சூப்பராக இருக்குது, டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து Qualcomm Snapdragon 8 Gen 1 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 4nm ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரும் வந்து நீங்கள் வந்து குறைய சொல்ல முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட அல்டிமேட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இது வந்து சேல்ஸில் பிச்சுட்டு போகுது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெக் சூப்பராக இருக்குது. அதே நேரத்தில் ப்ரைஸும் வந்து ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரேமில் 8GB ரேம் இருக்குது. அண்ட் மெமரியில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 256GB, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 128GB. ஃபோனோட இனிஷியல் செட்டப் முடிஞ்சிருச்சு. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேமராவுமே வந்து சூப்பர் கேமராஸ் தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 8K வீடியோஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாங்க. வேறு என்ன வேணும் நம்மளுக்கு? 8K வீடியோ ஷூட் பண்ணலாம், 4K வீடியோ ஷூட் பண்ணலாம். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது, குட்டியாக இருக்குது, இருக்கிறதே தெரில. பட் அந்த செல்ஃபி கேமராவை சுற்றி ஒரு சில்வர் லைனிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து S23ல கூட இல்லை, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராங்க. மற்றபடி உங்களுக்கு யூஷுவல் ஃபீச்சர்ஸான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா அண்டர் த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஒயர்ட் சார்ஜர் நம்மளுக்கே தெரியும் 25 வாட்ஸுக்கு மேலே போகவே மாட்டேறாங்க. 25 வாட்ஸ் ஒயர்ட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 to 50
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மின்ட்டு, க்ரீமு, கிராஃபைட்டு, பர்பிள், இண்டிகோ, டாஞ்சரின் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க. ஸோ S23ல இல்லாத கலர்ஸ்லாம் வந்து S23 ஃபேன் எடிஷனில் இருக்குது. S23 கொண்டாடுறதுக்காகவே இந்த S23 ஃபேன் எடிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 59,999 ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தாங்க, வேற லெவலில் இருக்குங்க ஃபோன். ஓவரால் சாம்சங் கேலக்ஸி S23 FEல எது ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய லுக், இதோடைய குவாலிட்டி, ஹார்ட்வேர் குவாலிட்டி, இதோடைய ப்ராசஸர், இதோடைய ரேம், இதோடைய மெமரி, இதோடைய கேமரா எல்லாமே ப்ளஸ் தாங்க. ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது, அது ஒரு டிஃப்ரென்ஸ். அது மாதிரி ரொம்ப ரொம்ப மினிமலான டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது நீங்கள் S23யோட கம்பேர் பண்ணால். ஸோ யாரெல்லாம் வந்து S23 அல்ட்ரா வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, எனக்கு வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் வந்து வேணும், பட் அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணும், அதே குவாலிட்டி வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து S23 FE வாங்கலாம். அதே நேரத்தில் ஃபோனுடைய அந்த வெயிட்டு, ஃபோனுடைய அந்த ஃபினிஷிங் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா S23 விட நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நான் வந்து பர்சனலாக வந்து ஒரு 6 மாதமாக S23 யூஸ் பண்ணிருக்கேன். S23 கம்பேர் பண்ணும்போது S23 FE வந்து நல்லா இருக்கே, இதே நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ப்ரொடெக்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP68 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து FE மாடல் லான்ச் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருவாங்க. ஸோ S21 FE அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதில் வந்து ஹார்ட்வேர் வந்து பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு, ஃபோன் வந்து பிளாஸ்டிக்கில் செஞ்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து ஹார்ட்வேர் குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை வந்து யாருமே எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கு வந்து வேற லெவலில் S23 FE வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. S23 FE உடைய அனைத்து வேரியண்ட்டுமே நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ், மொபைல் டெக் அப்டேட்ஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.